அன்பான பெரியவர்களே, அறிஞர்களே, இந்த நிகழ்வுக்கு முதன்முறையாக வாதாசாவரம் வந்திருக்கிறார் இணை பேராசிரியர் ஐயா கண்பவன். இதுதான் முதல் நிகழ்வு அவருக்கு. அதே மாதிரி காக்கை சிறைக்கணியில இதோட பார்த்துருப்பீங்க, அதோட ஆசிரியர் அவர் தான் ஐயா முத்தையா. நம்மளுடைய இளவலுடைய சம்பந்தி ஐயா, அவர் முதல் முறையாக வந்திருக்காரு. மற்றும் ஐயா தோழ, இவர் எங்கிருந்து வந்துருக்கீங்க? பெரம்பூர்ல வந்து வந்திருக்காங்க. புதிய நபர்கள் அதிக பேர். மாயவன் வேடச்சேரியிலிருந்து படிக்கிறது. பல்வேறு பகுதிகளில் இருந்து முதல் முறையாக இந்த நிகழ்வை கலந்துகிறார்கள். உங்கள் அனைவருக்கும் தொடர்ந்து நம்ம நிகழ்வுக்கு வந்து கொண்டிருக்கின்ற ஐயா வெற்றியாளன் அவர்கள், ஐயா வள்ளிநாயகன் அவர்கள், அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பத்திரிகை நிருபர், அவர் டெல்லி மாநகருக்கு அடிக்கடி சென்று வருவார். அவர் போகும்போதெல்லாம் எப்படியாவது அம்பேத்கருடைய நினைவகத்துக்கு போயிட்டு வரணும் நினைப்பாரு, முடியாது. ஆனால் ஒரு முறை இந்த முறை டெல்லி போகும்போது கண்டிப்பாக அதுக்கு அம்பேத்கரோட நினைவகத்துக்கு போய் தான் தீரணும் ஒரு முடிவோடு போகிறார். போயிட்டு அவருடைய வேலைக்காலம் முடிச்சிட்ட பிறகு அங்கே சில படித்தவர்கள், விவரமானவர்கள் நினைக்கிற நல்ல விவரமானவர்கள் அவரை போய் விசாரிக்கிறார். ஐயா, அம்பேத்கருடைய நினைவகம் எங்கே இருக்கு? அம்பேத்கர் நினைவகம் தான் தெரியலையே, என்ன அட்ரஸ்ன்னு கேட்குறாங்க. நம்ம 26 அலிப்பூர் சாலை தான். அந்த மாதிரி என்ன முன்னோடி தெரிஞ்ச மாதிரி தெரியலையா? சரி, இவர் பத்திரிகையாளர் முறை பத்திரிகை சார்ந்த சில பத்திரிகையாளர்கள் விசாரிக்கிறார். அவர்களும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியலையே டெல்லியில, அவர்களும் கைது இருக்கிறார்கள். என்னது யாரு கேட்டாலும் தெரிய மாட்டேங்குது. சரி, பரவாயில்ல, ஒரு சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள், டூர் ஆபரேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள போய் விசாரிக்கலாம். அவங்கள போய் கேட்டா டெல்லி ஏரியா அம்பேத்கர் நினைவகம் தான். எந்த இதுலேயே டூர் பேக்கேஜில் இல்லையே. எங்களை வந்து நாடாளுமன்றம் இருக்கு, செங்கோட்டை இருக்கு, ஜும்மா மசூதி இருக்கு, இந்திரா காந்தி நினைவகம் இருக்குது, காந்தியுடைய நினைவிடம், இதெல்லாம் தானே. இது இல்லையே எங்ககிட்ட. எந்த அட்ரஸ்? நம்ம 26 அலிப்பூர் சாலை. தெரியலங்க. அப்புறம் இவரு கூகுளில் தேடுறேன். கூகுளில் தேடின பிறகு சிவில் லைன் ரோடு, அவங்களுக்கு ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்து காமிக்கும். அங்கே போகிறார். அங்கே போய் ஆட்டோ டிரைவர்ஸு, டாக்ஸி டிரைவர் கேட்குறாரு. ஒருத்தர் சொல்கிறாரு, அது வந்து இந்த ராம்நாக் ஒரு ரோடு இருக்குது, அங்கே தான் இருக்குது. இல்லை, அங்கெல்லாம் இல்லைங்க, அது ரேஸ்கோஸ் சாலையில் இருக்குதுன்னு ரொம்ப 2 பேர் குழப்பறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு 3 பேர் பார்த்துட்டுருக்காரு. அது சைக்கிள் ரீட்டில் வச்சுருக்காரு. அவர் சொல்கிறாரு, ஆட்சி போய் காமிக்கிறாங்க. அவருக்கு கொண்டு வந்து ஆட்சி போய் காமிக்கிறேன். இதுதாங்க நீங்கள் தேடிட்டு வந்து நினைவகம். டெல்லி மாநகரத்தில் எப்போ இது நடந்தது? அதாவது தமிழ் திசையில் இப்போ 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 1 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க, அம்பேத்கரின் பன்முக பார்வை. அந்த புத்தகத்தில் அந்த நிருபர், பத்திரிகையாளர் இந்த கருத்துலாம் சொல்கிறாங்க. இப்போ 22 தான், ரொம்பவே இல்லை, 22. இப்போ 22 அம்பேத்கர் இறந்து 66 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது. இப்போ கூட அம்பேத்கருடைய நினைவுகள் யாரும் கவனத்திற்படவில்லை. இவரை கொண்டு போய் காமிக்கிற இதுதாங்க. போய் பார்த்தா மிக பிரம்மாண்டமான மண்டபம், புத்தக வழியில் கட்டியிருக்கான். உள்ள போய் பார்க்கும்போது ஒரு 8 உலோகங்களால் செய்யப்பட்ட அசோக தூண், தாய்லாந்திலிருந்து வரவழைக்கப்பட்ட ஒரு சவைக்கல்ல புத்தருடைய சிலை, பித்தளையிலேயே செய்யப்பட்ட அம்பேத்கருடைய சிலை, அவருடைய தியான அறை, அவர் படித்த நூல்கள், அவர் எழுதிய அறை மிக பிரமாதமாக செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் போய் பார்க்குறாரு. அங்கே வேலை செய்ய கேட்டால்
ஐயா இந்த இடத்துல 57 பேர் வேலை செய்யறோம். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு 50 பேர் கூட வரதில்லை இங்க. ஆனா மற்ற இடங்களில் பாத்தீங்கன்னா தினமும் நூற்றுக்கணக்கான பேர் போயிட்டு இருக்காங்க. நாடு பார்த்தீங்கன்னா யார இவ்வளோ இதாக வச்சுருக்காங்க பாருங்க. அவ்வளோ மனம் நொந்து போய் பேசுறாரு. அதாவது இன்றும் புறக்கணிக்கப்படுகிறார் அம்பேத்கர், இன்றும் புறக்கணிக்கப்பட்டு வருகிறார். அதுதான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அவரை பள்ளிக்கூடத்தை படிக்கிற காலத்திலேயே கேட்குங்களா, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்திலேயே சக மாணவர்களோடு உட்கார முடியாது. தோண்டி கூட்டிட்டு தனியாக தான் உட்கார. அவருக்கு தண்ணி தாங்க எடுத்தா வெளியே போயிட்டு மரத்தடிச்சிருக்கிற இவர் எடுத்து பிடிக்க முடியாது. ஒரு வேற ஒரு வேலைக்காரர் வந்து ஊற்றி கொடுப்பாங்க. இந்த புறக்கணிப்பிலேயே பறந்து வராது. இந்த புறக்கணிப்புகளை பற்றிய ஒரு சில செய்திகள் நம்ம வந்து பகிர்ந்து கொள்ளணும். ஏன்னா நமக்கு வரலாற்றில் மிகப்பெரிய தலைவர்களாக, முற்போக்காளர்களாக நமக்கு சில பேர் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்காங்க. அவர்களோட யார் எப்படி இருக்குது, அம்பேத்கர் விஷயத்தில் எப்படி நடந்துட்டாங்க அவங்க, இந்த செய்தியாவது நம்ம பகிர்ந்து கொள்ளணும், தெரிஞ்சுக்கணும் நம்ம. அதான் முதல்ல பார்த்தீங்கன்னா இவர் 17-18 சவுத் பரோ கமிட்டின்னு ஒரு கமிட்டி வருது. பிரிட்டன்ல சவுத் பரோ கமிட்டி. அந்த கமிட்டி வந்து உள்ள நிலவரங்கள் பல்வேறு குழுக்கள் வந்து போராடிட்டு இருக்கு. விடுதலை இயக்கம் வந்து வேகமாக பரவலாக ஒரு தீவிரமான போராட்டம் நடத்திருக்காங்க. மக்கள் பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு சமூகங்களை சேர்ந்து இருக்காங்க. அவங்களோட இந்த விசாரிக்க வந்து வராங்க சவுத் பரோ கமிட்டி. அவர் வந்து அம்பேத்கர் அவர் வந்து பேட்டி பண்ணுறாங்க. அவருடைய கருத்தம் போட்டால் பதிவு பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஒரு முற்பட்ட சாதியை சேர்ந்த ஒரு வித்தல் ராம்ஜி ஷிண்டே என்றவரை வந்து அவர்கிட்ட பேட்டி கேட்கறாங்க. அவருடைய கருத்து. ஆனால் மறுநாள் பார்த்தீங்கன்னா வித்தல் ராம்ஜி ஷிண்டேவுடைய பேட்டி தான் பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய அம்பேத்கர் இருக்காங்க. எந்த பத்திரிகை வரல. இவர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்க இருட்டடி செஞ்சிருக்காங்க. சரி, நம்ம என்ன பேசணும், நம்மளோட என்ன விவாதம் பண்ணோம், அதை எழுதி ஒரு ஆங்கில பத்திரிகை அனுப்புறாங்க. அந்த ஆங்கில பத்திரிகையும் போடல. அப்போதான் பார்த்தீங்கன்னாரு நம்மளுக்கு ஒரு பத்திரிகை வேணும். அவ்வளோ எல்லாரும் புறக்கணிக்கிறாங்க. நம்ம ஒரு பத்திரிகை வேணும். மூக் நாயக்கன் ஒரு தலைப்பு. மூக் நாயக் என்ற தலைப்புல ஒரு பத்திரிகை கொண்டாரு. மூக் நாயக்கனா பொருளற்றலின் தலைவர் அல்லது ரோமைகளின் தலைவர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சொல் எங்களுக்கு கிடைச்சதுன்னா அவருக்கு 17ஆம் நூற்றாண்டு வாழ்ந்த ஒரு மராட்டிய கவிஞர் அவருடைய துக்காரம் அவருடைய கவிதை வரிகள் இருந்து அது கிடைக்கிறது. அது இருந்து அந்த பத்திரிகை கொண்டாடுறாரு. அவருடைய பத்திரிகையை கொண்டு வந்து முதல் கட்டுரையே என்ன செய்யறாங்கன்னா இந்து சமூகத்தை பற்றிய அவ எல்லாரும் அடிக்கடி சொல்றது. அம்பேத்கருடைய பார்வை இந்து சமூகத்தை பற்றி இன்னொன்று அடிக்கடி தொடர்ந்து நம்ம சொல்லக்கூடிய செய்தி தான். அது முதல் அதுவும் எழுதுறாரு. இந்து சமூகம் என்பது படிகளற்ற ஒரு கோபுரம், பல்வேறு அடுக்குகளாக உள்ள படிகளற்ற கோபுரம். ஒவ்வொரு அடுக்கும் இன்னொரு அடுக்கு மேலையும் போக கீழே போக முடியாது. இதுல பிறந்தவன் கடைசி வரை இதுல சாவணும், வேற எங்கேயுமே போக முடியாது. இதுதான் வந்து இந்து சமூகம் முதல் கட்டுரை. அதுல வரும். அதுக்கப்புறம் பண்றாரு அந்த பத்திரிகைக்கு ஒரு விளம்பரத்துக்காக கங்காதர திலகர் அவர் வந்து கேசரின்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி அவரை பற்றி ஒரு சில செய்தி சொல்லிடணும். ஏன்னா அம்பேத்கர் காங்கிரசும் காந்தியும் தாழ்த்தப்பட்டவர்கள் செய்தது என்ன ஒரு தலைப்புல ஒரு புத்தகம் வந்திருக்கு. அந்த புத்தகத்தை பாலகங்காதர சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கோலாப்பூர் என்ற இடத்துல ஒரு பொதுக்கூட்டத்துல கங்காதர திலகர் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா,
செக் ஆட்டுறவங்க, வெட்டி கடை வச்சுட்டு இருக்கவங்க, விவசாயி, ஏர் உழறவ, இவங்களுக்கெல்லாம் வந்து அரசியல் எதுக்கு? ஏன்னா இவங்கெல்லாம் வந்து விடுதலை போராட்டங்கள்ல முன்னணிக்கு இளம் தலைவர் அடுத்த தலைவர்கள் வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பேசுற உங்களுக்கெல்லாம் அரசியல் எதிர்க்கு? அரசியல் வந்து பிராமணர்களுக்கானதான், உங்களுக்கானது இல்லை. நீங்களும் சட்டம் ஏற்ற முடியாது. எங்க அங்க வந்து சட்டமன்றத்தில் இந்த தராசு பிடிக்க போதியா? அங்க வந்து ஏரோட போதியா? எதுக்கு வர நீங்கெல்லாம்? சட்டம் ஏற்ற வேலை எங்களுடைய வேலை. சட்டத்தின்படி கீழ்படிய வேண்டியது உங்க வேலை. இதை அப்படி பேசிருக்காரு. அந்த திலகர்கிட்ட இவருக்கு போய் என்னன்றாரு, ஒரு கடிதம் எழுதி என்னுடைய பத்திரிகையை வந்து ஒரு விளம்பரம் கொடுங்க, உங்களுடைய கேசரி பத்திரிகையில் ஒரு 3 ரூபா அனுப்பி அவருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. இந்த திலகர் செய்வாரா? பத்திரிகை இது பண்ணுவாரா? அவனை வர திருப்பி அனுப்பிடுறாரு. இருந்தாலும் விளம்பரம் கொடுக்க முடியாது, 3 ரூபாய்க்கு அனுப்பி விடுறாரு, திருப்பி அனுப்பிடுறாரு. அது ஒரு புறக்கணிப்பு. அதுக்கு அடுத்ததாக இன்னொரு புறக்கணிப்பு பார்த்தீங்கன்னா 42ல் ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார். அந்த கட்சி வந்து 46ல் எல்லா மாகாணங்களுக்கான ஒரு தேர்தல் நடக்கும். அந்த மாகாண தேர்தலில் வென்றவர்கள் அங்கிருந்து அரசியலமைப்பு சட்ட அவைக்கு மக்களை தேர்ந்தெடுக்கணும், பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கணும். அந்த தேர்தல் நடக்குது. இவருடைய கட்சி வந்து 51 இடத்துல போட்டியிடுது. 51 இடத்துல 2 இடத்துல இவங்க ஜெயிக்கிறாங்க. அம்பேத்கருடைய கட்சி 1 மத்திய மாகாணம், 2 வங்கம், மகாராஷ்டிரா ஜெயிக்கிற. ஆனா வந்து இவர் வந்து 3 வட்ட மேதை மாநாட்டில் கலந்துக்கிட்டு இவருடைய ஆலோசனை பெறுவதை ரிசர்வ் பேங்க்கு உருவாக்குறாங்க. இந்த அளவுக்கு ஒரு பெரிய சட்ட நிபுணராக இருக்க, பொருளாதார நிபுணராக இருக்கார். இருந்தாலும் இது வந்து அந்த மராட்டிய மாநிலத்திலிருந்து மற்றவர்களும் தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க காங்கிரஸ்காரங்க. இவரை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வல்லபாய் பட்டேல் ஒரு தடை விதிக்கிறார். யாருக்கிட்ட? நேரு அனுப்பணும்னு நினைக்கிறார். இவர் அவரால் அனுப்பக்கூடாது. ஆனால் இவர் அங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்படலை. வங்கத்தில் இவருடைய கட்சியை சேர்ந்த யோகேந்திரநாத் மண்டல் அவர் என்ன பண்றாருன்னு இவர் ஜின்னா கிட்ட போய் கேட்கிறார். ஜின்னாவுடைய ஒரு உற்ற நண்பர், நீங்க உங்க முஸ்லீம் லீக் கட்சியின் மூலமாக அதனுடைய சார்பாக ஒரு பிரதிநிதியை அந்த அவைக்கு அனுப்பிவிடுங்க. அவர் தான் அனுப்பிவிடுறார். ஜின்னா மூலமாக தான், முஸ்லீம் லீக் மூலமாக தான் இவர் வந்து டெல்லி மத்திய சட்டமன்றத்துக்கு போறார். அதுக்கப்புறம் தான் அவன் இதுக்கு அரசமைப்பு அவைக்கு போறான். அங்க ஒரு தடங்கள் புறக்கணிப்பு. அதுக்கு அடுத்ததாக இவர் அங்க வாழ்ந்தார் பற்றில ஒரு நினைவகம். அந்த நினைவகம் என்பது இவர் 51 அமைச்சரவையில் வெளியேறிய பிறகு அது வந்து ஒரு சிற்றரசுடைய ஒரு மாளிகை. 5 ஆண்டுகள் அங்கதான் வாழறாரு. அவரோட இறுதி முடிச்சு அங்கதான் விடுறாரு. அந்த 5 ஆண்டுகள் வந்து ஒரு மிக முக்கியமான காலகட்டம் அவருடைய வாழ்க்கையில். ஏன்னா அப்போதான் வந்து அவர் பண்டைய இந்தியாவில் புரட்சியும் எதிர் புரட்சியும் ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் இருக்கிறார். அடுத்ததாக இந்து மதத்தின் புதிர்கள் தலைப்பில் ஒன்று எழுதுறார். மார்க்ஸும் புத்தரும், அவர் புத்தரும் அவரோட தர்மமும் இதெல்லாம் எழுதுறார். அங்க இருக்கும் போது 5 ஆண்டுகள் அங்க இருக்கும் போது பௌத்தத்துக்கு தழுவதற்கான ஏற்பாடுகள் பண்றார். அங்க இருக்கும் போது இந்திய குடியரசுக் கட்சி தொடங்கிறதுக்கான ஏற்பாடு நடக்குது. இவ்வளவு வந்து ஒரு முக்கியமான இடம் அந்த கடைசி மாறி. அப்புறம் அந்த ஜிண்டால் அந்த இடத்த வாங்கின பிறகு அப்புறம் உடைச்சிடுறாங்க. அப்புறம் இந்திய அரசு வந்து அதே மாதிரி வீட்டை வந்து கட்டிடங்கள் அது நினைவகமாக இருக்கு. அப்போ அங்கு எழுதப்பட்ட புத்தகம் அவரோட தர்மமும் அந்த புத்தகத்தை பற்றி அவர் நேருக்கு எழுதார். இந்த புத்தகங்களுக்கு நிறைய ஆய்வு பண்ணேன், நான் நிறைய புத்தகங்களை எழுதினேன். அது எனக்கு நிறைய செய்திகள் கிடைச்சது. அஸ்வகோஷ் என்று சொல்லக்கூடிய பௌத்த அறிஞருடைய நூல் தான் எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது.
இது ரொம்ப தேவையான. இந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்கு என்கிட்ட நிதி இல்லை, நீங்கள் நிதி ஏற்பாடு பண்ணி வெளியிடுங்க. நேருக்கு எழுதுறாரு. நேரு என்ன பண்ணுறாருன்னா, நம்மளோட குடியரசுத் தலைவர், அப்போ துணை குடியரசுத் தலைவர் யார், இந்து வேத விற்பனர் யார், ராதாகிருஷ்ணன், அவர்கிட்ட அனுப்புகிறார், நீங்கள் ஏதாவது உதவி பண்ணுங்க. அவர் பார்த்தாரு, ஏன்னா பௌத்தத்தை பற்றி எழுதுறதால நான் இந்து வேத விற்பனர், நான் எப்படி அதுக்கு உதவி செய்ய முடியும், எடுத்து போட்டுக்கிறார். வரல, அவர் இறந்த பிறகு தான் வருது. அது ஒரு புறக்கணி. அப்போ அவருடைய காலம் முழுவதுமே அவர் புறக்கணிக்கப்பட்டு வந்திருக்கிற, இன்னும் புறக்கணிக்கப்படுகிறார். இப்போ இந்த புறக்கணிப்பு தான் அவரை மிகவும் சிந்திக்க வைத்தது. நம்மளுக்கு இது விடுதலை வரணும்னா கல்வியின் மூலமாக தான் வர முடியும். ஆகவே கல்வி தான் நமக்கு சரியான ஒரு வழிகாட்டி. கல்வி தான் நம்ம மேலே கல்விக்காக மிக கடினமான உழைக்கிறார். அவர் பட்டை படிப்பு வரைக்கும் இங்கே படிக்கிறார். அதுக்கு பரோடா மன்னருடைய உதவி இருக்கு. அப்புறம் அந்த படிப்பு முடிஞ்ச பிறகு அது அவங்களுக்கு ஒரு ஒப்பந்தம், அவருடைய பரோடா மன்னருடைய அரண்மனையில் போய் வேலை செய்யும். அப்போ ஒரு பாதுகாப்பு அதிகாரின்ற ஒரு வேலை ஒன்று கொடுக்குறாங்க. அது வேலை செஞ்சால் கூட இவருக்கு மேற்படிப்பு படிக்கணுமே சொல்லி அந்த வேலையை விட்டுட்டு 13-16 கொலம்பியா, இவருக்கு அமெரிக்காவுக்கு போய் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் போயிட்டு அங்கே பொலிட்டிக்கல் சயின்ஸ், அரசியல் அறிவியல் அந்த படிப்பு எடுக்கிறாரு. அதான் ஒரு முதன்மை பாடம், அது படிச்சிருக்காரு. அதனுடைய முதலாண்டு கடைசியிலேயே இந்த சமூகவியல் ஒரு கருத்தரங்கில் ஒரு ஆய்வறிக்கையை கொடுக்குறாரு. இந்தியாவின் சாதிகள், அதுதான் அவருடைய முதல் புத்தகம். அது மிகப்பெரிய வரவேற்பு. அதுக்கப்புறம் அது முடித்த பிறகு அவர் உடனே அந்த மன்னருக்கு தெரிவிக்காம லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் படிக்கிறதுக்கு லண்டனுக்கு வந்துடுறார். அங்கே சட்டமும் படிக்கிறார். ஆனால் மன்னருக்கு பிடிக்கல. எப்படி என்ன தெரியாமல் வந்துடுவேன், உனக்கு நிதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்ட பிறகு மீண்டும் இந்தியாவுக்கு வந்துடுறார். இந்தியாவுக்கு வந்த பிறகு அரசு கல்லூரியில் ஒரு பேராசிரியராக இருக்காரு. அப்புறம் முதல்வராக ஆகிறாரு. கொஞ்சம் பணம் சேர்த்துட்டு மீண்டும் போகிறார். அப்போ 21-25 வரைக்கும் படிக்கிறாங்க. அந்த நேரமும் அப்போ பொருளாதாரம் படிக்கிறார். 13-16 கொலம்பியாவில் படிக்கும்போது அவருடைய ஆசிரியர் ஜான் டூயின்னு அவர் ஆசிரியர், ஒரு பேராசிரியர், அவருடைய தாக்கம் தான் இவருக்கு மிக அதிகமாக இருந்தது. ஏன்னா அவர் அறநெறியும் அரசியல் தத்துவம் தலைப்பில் தொடர்ந்து 1916 இவர் முடிகிற காலகட்டத்தில் தொடர்ந்து ஒரு ஆண்டு தொடர் சொற்பொழி நடத்துகிறார். அந்த தொடர் சொற்பொழியை தொடர்ந்து இவர் விடாமல் கேட்டுருக்காரு. அந்த நேரத்தில் இவருக்கு இருந்த ஒரு அரசியல் பார்வை என்னன்னா, மக்களாட்சி, ஜனநாயகம். என்ன அப்போ மக்களாட்சி என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு மக்களை வழி நடத்துது என்ற மாதிரி ஒரு புரிதல் இருந்தது. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, ஜான் டூயிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சொல்றது, நீங்கள் சொல்றது பிரதிநிதித்துவ ஜனநாயகம். அது பிரதிநிதித்துவ ஜனநாயகம்ன்றது நீ தேர்ந்தெடுப்பாங்க. இது வெறும் அரசியல் சார்ந்த விஷயம்தான். ஆனால் பங்கேற்பு ஜனநாயகம் ஒன்று இருக்கு. பங்கேற்பு ஜனநாயகம்னா இந்த அரசியல் தவிர்த்த சமூக பொருளாதாரம், இந்த துறையில உன்னுடைய பங்களிப்பு இருக்கணும். அந்த இடத்துல நீங்க கொள்கையை வகுக்கிற இடத்துல நீங்க இருக்கணும். வெறும் எம்எல்ஏ எம்பியா மட்டும் பத்தாது. பொருளாதார சார்ந்த துறைகள், சமூக சார்ந்த துறைகள்ல கொள்கை வகுக்கிற இடத்துல தான் நீங்க, அதுதான் பங்கேற்பு ஜனநாயகம். அதுதான் இவருக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கணும். அம்பேத்கர் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு. இந்த மாதிரி ஜனநாயக இவ்வளவு விஷயம் இருக்கா. அந்த ஜான் டூயி அடுத்ததாக கல்வியை பற்றி ஒரு நல்ல சிந்தனையாளர். கல்வியை பற்றி என்ன சொல்றேன்னா, கல்வி என்பது கல்வி சாலைகள் என்பது வெறும் தகவல் அமைப்புல தான் இருக்கு.
சேகரிக்கக்கூடிய தகவல்களை நம்ம சரியா தவறான எங்க அதை நடைமுறைப்படுத்தும் போது தெரியும். ஆனால் கல்வி சாலைகளெல்லாம் வெறும் தகவல் மையங்களாக தான் இருக்கிறீங்க. இதை இந்த தகவல்களை கொண்டு போயிட்டு சமூகத்தை சேர்க்கணும். அப்படின்னா சமூகத்தையும் கல்வி சாலையும் ஒருங்கிணைக்கணும். அப்போதான் இந்த கல்வி முழுமையடையும். அதுக்கு அது ஒரு இது சொல்றாரு, ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு. பிள்ளைகள் 6-7 வயது பசங்க விடுங்க, விளையாட்டு பொருளை போடுங்க. ஒரு குழந்தை ஒரு நூல் கண்டு எடுத்து வைங்க. நூல் கண்டு எடுத்தோம்னா நூல் எங்கிருந்து வந்தது, இந்த நூலை எப்படி உற்பத்தி பண்ணாங்க, நூல் துணி எப்படி வரும், அந்த இயந்திரம் எப்படி உருவாகுது, இந்த மாதிரி அது படிப்படியாக நீ கொண்டு போனோம். அது சமூகத்தோட சேர்க்கணும். அந்த கல்வி நிலையத்தை கல்வி இப்படிதான் இருக்கணும். ஒரு குழந்தைகளுக்கான கல்வி என்பது அந்த குழந்தைத்தனமாக தான் இருக்கணும் ஒழிய நீங்கள் பெரிய ஒரு ஊற்றக்கூடாது. சொல்லி இந்த கல்வி சிந்தனைகள், கல்வி என்பது வணிகமாகக்கூடாது. இப்போதெல்லாம் ஒரு ஜான் சொல்கிறார். இதெல்லாம் தான் இது பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படும். இன்னும் சொல்லுவார், கல்வி என்பது மனித நேயம் உள்ளதாக இருக்கும், அடிப்படையில் அறநெறி சார்ந்ததாக இருக்கும். ஒரு அன்பையும் நேசத்தையும் சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் சொல்லி தரணும். இதுதான் நம்ம இந்திய அரசியலமைப்புக்குள்ள இதெல்லாம் உள்ள வந்ததுன்னா இந்த அவருடைய தாக்கம். அப்போ அந்த மாதிரி ஜான் டூயினுடைய இவர் சொல்ற ஒரு இடத்துல எந்த அளவுக்கு அவர் நேசித்தார்னா, திடீர்னு ஜான் டூயி இறந்துட்டாரு வச்சுங்களேன், நான் இவ்வளோ நாள் அவர் நடத்திய பாடங்களை நான் ஒன்று விடாமல் நான் நடத்திடுவேன். நான் அவ்வளோ உள் வாங்கியிருக்கேன், என்னால் நடத்த முடியும் சார் அவருடைய நண்பர்கிட்ட. அந்த அளவுக்கு அவருக்கு தாக்கம் அவருக்கு இருந்தது. அதுக்கப்புறம் 21லேருந்து 25 வரைக்கும் லண்டன் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம் ஆய்வு பண்ணுறாரு. அங்கே பேராசிரியர் செலிக்மேன் என்றவர் அவருடைய வழிகாட்டுதல்படி என்ன நடத்துறோம்னா, கிழக்கிந்திய கம்பெனியின் மாநிலங்களை நிர்வாகமும் நிதியும் இந்த தலைப்பில் ஆய்வு பண்ணார். அடுத்ததாக ரூபாயின் சிக்கலும் தொடக்கமும் அதனுடைய தீர்வும் அந்த ஆய்வு. இந்த ஆய்வு பண்ணும்போது அந்த எந்த சிக்கலை சொல்றாரோ அவ்வளவு சிக்கலை இவர் தனிப்பட்ட விதத்தில் அவருக்கு அதிகப்படியான பொருளாதார நெருக்கடியில் வாழறார். மிக சிக்கனமாக இருப்பார், அதனால சாப்பிடுறது கூட இல்லை. அந்த அளவுக்கு ஒரு வறுமையான ஒரு காலகட்டத்தில் அவர் அங்கே நடத்திருக்காரு. அதே காலகட்டத்தில் அந்த ரூபாயின் சிக்கலை பற்றி ஆய்வு பண்ற காலகட்டத்தில் அவங்களுடைய மனைவி குழந்தைகளுக்கு பால் வாங்க முடியல, மருந்து வாங்க முடியல, அந்த அளவுக்கு ஒரு பண திண்டாட்டம். போய் புள்ளி பொறுக்கிறாங்க, சாணி எடுக்கிறாங்க, வீட்டு வேலை செய்யறாங்க. இந்த அளவுக்கு அவ்வளவு வறுமையான நிலையில அந்த அம்மா ரமாதேவி. ஆனா இது எந்த விஷயத்தையுமே அம்பேத்கர் சொல்றது இல்லை. அம்பேத்கர் கடிதம் எழுதுறாரு, கங்காதர் பெரிய பையன் எப்படி இருக்கிறான், அவனை நீ என்ன பண்ற, பேங்க் காய்ச்சிட்டு போ, வங்கி நடைமுறையை சொல்லிக் கொடு என்ற. அப்புறம் இருந்த அம்மா என்ன எடுத்துவாங்க, அவனை அழைச்சிட்டு போறேன், அவன் எல்லாம் கத்துக்கிறான், எல்லாம் படிப்பெல்லாம் பூர்த்தி பண்றான், நல்லா இருக்கிறான். நல்லா முடிச்சுட்டு வந்த பிறகு கங்காதர் எங்கன்னு கேட்க அப்படியே வெடிச்சு அழுகுறான் அந்த அம்மா. அவன் இறந்து போய் 1 வருஷம் ஆகி போச்சு. இப்படி சொல்ல முடியல. அந்த அம்மா எதுவுமே சொல்லலை, மறைச்சு வைக்கிறாங்க. ஏன் இவருடைய படிப்பு நிறுத்திட்டாங்க. அப்போ இவர் இந்த குடும்பத்துக்காக மட்டுமே உழைக்கிறதா இருந்தா அந்த பேராசிரியர் வேலை செஞ்சாரு பாம்பேலேயே. அந்த பேராசிரியர் வேலையிலே போற சம்பளம் அந்த குடும்பத்துக்கு. ஆனால் இவ்வளவு கட்டத்தையும் இவ்வளவு பஞ்சத்திலையும் கஷ்டப்பட்டாருன்னா ஒட்டுமொத்த சமூகத்துக்காக தான். இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்காக தான் இவ்வளவு கடினமான ஒரு விரதம் தான் அவருடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார். கடினமான வாழ்க்கை தேர்ந்தெடுத்து ஒட்டுமொத்த சமூகத்துக்காக. இந்த சமூகத்தை நம்ம இந்த குடியிலிருந்து கொண்டு வரணும், வெளியே கொண்டு வரணும், இந்த அறியாமையிலிருந்து வெளியே கொண்டு வரணும், கல்வி கொடுக்கணும். இந்த சமூகத்துக்காக தான் அந்த கல்வி கற்றார். ஆனால் அந்த அவருடைய கல்வி கொள்கைன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு அடிப்படை கல்வி இருக்கணும், கல்வி என்பது வணிகமாக ஆகக்கூடாது, இலவச கல்வி சொல்லி நிறைய அவருடைய
அவருடைய இந்த கல்விகளுக்காக நிறைய திட்டங்களை, கல்வி உதவித்தொகை திட்டங்களை, இடஒதுக்கீடு திட்டங்களை, நிறைய விஷயங்களை வந்து கல்வி சார்ந்து நிறைய விஷயத்தை இதுவரைக்கும் என்னுடைய உரையை முடித்து கொடுப்பேன். அடுத்ததாக தோழர் வாலாசாதவன் ஒரு விரிவான